நண்பர்கள் அனைவருக்கும் KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். நம்மளுடைய யூடியூப் சேனல் தொடங்கி 3வது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கிறோம். இப்போ இந்த அளவுக்கு வேகமாக வளர்ச்சி அடைஞ்சது காரணமான சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, KVK குரு அஸ்ட்ராலஜர் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிட சேனல். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபரை நெருங்கி போய்கிட்டு இருக்கோம். அதுலேயும் ஜாதகம் சம்மந்தமான வீடியோ பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. அதுவே நீங்கள் பண்ண வேண்டிய உதவி எனக்கு. அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ IPL 2025 கொல்கத்தா வெர்சஸ் பெங்களூர், இதுதான் ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய மேட்ச்சு. 22/3/2025 அன்னைக்கு இரவு 8 மணிக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் அப்படிங்கிறதுனால ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கும், அதனால் 7:30 மணிக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது மேட்ச் அப்படின்னா அந்த 8 மணி டயத்துக்கு தான் நான் எடுத்திருக்கேன். அன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம். சந்திரன் தனுசில் இருக்கார். இது முற்றிலும் ஜோதிட ரீதியாக கணிக்கக்கூடிய கணிப்பு தான். அதாவது எப்படி அப்படின்னா, அந்த விளையாடக்கூடிய பிளேயர்ஸு அவங்களுடைய ஜாதக அமைப்பு, அவங்களுக்கு என்ன திசை புத்தி நடக்குது, அவங்களுடைய ராசி பலன் என்ன, இந்த நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி எப்படி ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு ஜோதிட ரீதியாக கணிச்சு சொல்லக்கூடிய பலன் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்க்கும்போது இது ஃபஸ்ட்டு மேட்ச் 10 டீமும் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் யார் யார் ப்ளே பண்ண போகிறா, பிச்சு ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறலாம் ஓரளவுக்கு தெரிய வரும். இதனால் இந்த ஸ்டார்டிங் நடக்கக்கூடிய 10 மேட்சை நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் ஒரு 50% மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ அதுக்கப்புறம் 10 டீமும் அட்டன் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய மேட்சஸ் என்ன அப்படிங்கிற பார்த்து நம்ம இன்னும் தெளிவாக வீடியோ பதிவு பண்ணலாம். இப்போ இந்த வீடியோ பதிவு பண்ணுறது நம்ம மேட்ச்சு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கோ 2 நாளைக்கு முன்னாடியோ பதிவு பண்ணுறோம். லைனை விட்டதுக்கப்புறம் நம்ம ரிசல்ட் எடுக்கிறது அது வேறு மாதிரி. ஏன்னா அந்த ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம வீடியோவும் பதிவு பண்ண முடியாது. டெலிகிராம்லேயும் இது சம்மந்தமாக IPL சம்மந்தமாக எந்த அப்டேட்டும் வராது. அதனால் டெலிகிராமில் இருக்கவங்க வெயிட் பண்ணுங்கள். ஜூலைக்கு அப்புறம், ஜூன் மாதத்துக்கு அப்புறம், இந்த IPL முடிஞ்சதுக்கப்புறம் வரக்கூடிய மேட்சஸ் அதில் நான் ரிசல்ட்டு சொல்லுவேன். ஃப்ரீயாகவும் சொல்லுவேன். அது என்ன சீரிஸ் வருதோ அது. வழக்கம் போல் இந்தியா விளையாடக்கூடிய மேட்ச் பூராமே நான் வீடியோ பதிவு பண்ணி போட்டுருவேன். இப்போ கொல்கத்தா டீமை பொறுத்த வரைக்கும் ரஹானே அவருடைய தலைமையில் QD கோக், S நரேன், V ஐயர், ரிங்கு சிங், ரசல், ரமன்தீப் சிங், H ராணா, V சக்கரவர்த்தி, S ஜான்சன், V அரோரா, நோட்ஸே இவங்கெல்லாம் விளாட்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெங்களூரை பொறுத்த வரைக்கும் P சால்ட், V கோலி, L லிவிங்ஸ்டோன், D படிக்கல், T டேவிட், R படிட்டர், அவர் தான் கேப்டனாக இருக்கார் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். K பாண்டியா, B குமார், Y தயால், J ஆஸ்லிவுட், S ஜான்சன் இவங்கெல்லாம் விளையாடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நம்ம நெட்டில் போய் எடுத்த லைனப்பு தான். இதில் லைனப் எதுவும் சேஞ்ச் ஆகிற மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்கும். மேட்ச் எப்படி போகுது, சிச்சுவேஷன் என்ன, எந்த டீம் வின் பண்ண போகுது அப்படிங்கிறத வச்சு நீங்கள் டீம் செட் பண்ணிக்கிறீங்க. இருந்தாலும் நான் பிளேயர்ஸ் ரொம்பலாம் எடுக்கல, 11 பேர் தான் சொல்ல போகிறேன். இந்த ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய மேட்ச், இந்த 10 டீம் அட்டன் பண்ணுற மேட்ச் நான் எந்த வீடியோ போடுறேனோ அதில் 11 பேர் மட்டும் தான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் வரக்கூடிய மேட்சஸில் கூடுதல் பிளேயர்ஸ் சொல்லுவேன். ஏன்னா இம்பேர்ட் பிளேயர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இம்பேர்ட் பிளேயர் வந்தாலே கொஞ்சம் கணிக்கிறவங்க கொஞ்சம் சிரமம் தான். சரி, என்ன நடக்குது அப்படிங்கிற பார்ப்போம். இப்போ கொல்கத்தா அப்படின்னா KKR அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறங்க. பெங்களூரு அப்படின்னா RCB அப்படின்னு சொல்லி அதை புரிஞ்சுக்கிறங்க. இப்போ KKRை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ரஹானே, ரிங்கு சிங், ரசல், ரமன்தீப் சிங் இவங்க 4 பேர் எடுத்துக்கிட்டால் போதும். அதே மாதிரி RCB ஃபீல்டிங் பண்ணும்போது P சால்ட், V கோலி, L லிவிங்ஸ்டோன், D படிக்கல், K பாண்டியா, B குமார், J ஆஸ்லிவுட் இவங்களை எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு மேட்சே பார்த்தீங்கன்னா ஸ்கோர் வர்ற மாதிரியான அமைப்பில் இல்லை. ஒரு 100, 150, 120, 130 வரோட அதிகமான ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி உண்டான கிரகங்கள் அப்படி. நீங்கள் டீம் செட் பண்ணுறா இருந்தால் 7-4 அப்படி கூட செட் பண்ணலாம், 8-3 அப்படி கூட செட் பண்ணலாம். இப்போ எந்த டீம் வின் பண்ண போகுது அப்படின்னா, எந்த டீம் ஃபீல்டிங் எடுக்குதோ அந்த டீம் வின் பண்ணிடும். டாஸ் போட்டோன்னே எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுதோ, 8 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆனால் எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுதோ அந்த டீம் லாஸ் ஆகிரும். ஸ்கோர் வராது, அடுத்தடுத்து அவுட் ஆகிற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருக்குது இன்றைக்கி நட்சத்திரங்கள் அவங்களுடைய ஜாதக பலன் அப்படி பார்க்கும்போது. அதே மாதிரி RCB அது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி KKR ஃபீல்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னா L லிவிங்ஸ்டோன், R படிட்டர், B குமார், J ஆஸ்லிவுட், S சர்மா இவங்களை எடுத்துக்கலாம். கேகேஆர் ஃபீல்டிங் பண்ணும்போது
QD கோக், எஸ் நரேன், வி ஐயர், அதுக்கப்புறம் வி சக்கரவர்த்தி, வி அரோரா இவங்களை எடுத்துக்கலாம். இதுலேயும் 11 பேர் தான் சொல்லியிருக்கேன். KKR ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் 11 பேர் தான். RCB அது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் 11 பேர் தான் சொல்லியிருக்கேன். எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுதோ அதில் வந்து ஸ்டார்டிங்கில் ஓப்பனராக இறங்கக்கூடிய பிளேயர்ஸ்லேருந்து ஒரு 4-5 பேர் அடுத்தடுத்து விக்கெட் விழுகிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் அடுத்தடுத்து அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அப்போ ஆல்ரவுண்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீமில் ஆல்ரவுண்டருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீமுக்கு 2 பேரோட 2 மேட்சை முடிச்சுட்டு போயிடலாம். இல்லை 3 பேர் 2ஓட மேட்சை முடிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா ஸ்கோர் கம்மியாக வரும், ஒரு ரன் அவுட் ஆகிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும் ஃபீல்டிங் பண்ணுற டீம் சைடு. ஏன்னா அந்த ஃபீல்டிங் பண்ணுற டீம் தான் வின் பண்ண போகுது. அப்படிங்கிறப்ப அதையும் பார்த்துக்கிறங்க. இதில் பெஸ்ட்டு பிளேயர்ஸு சொல்ல முடியல. 10 டீம் அட்டன் பண்ணிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா யார் யார் எப்படி லைன் அப்பில் இறங்க போகிறாங்க, இம்பேக்ட் பிளேயரை யார் இறங்க போகிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீமு லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீமில் உள்ள யாராவது ஒருத்தர் எடுத்துகிட்டு நல்ல பெஸ்ட்டு பவுலர் யாராவது உள்ளே கொண்டு வந்துட்டு ஃபீல்டிங் பண்ணுற டீமை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பில் அவங்க கொண்டு வரக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். இதுதான் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. இந்த இம்பேக்ட் பிளேயர் வந்துட்டாங்கன்னா அதை தான் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப எதுவுமே நமக்கு தெரியலை. அதனால் நீங்கள் லைனை விட்டதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு நீங்கள் டீம் செட் பண்ணுறேன்னா செட் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம். இப்போ எந்த டீம் வின் பண்ணணும்னு சொல்லியாச்சு, மேட்ச்சு சிச்சுவேஷனும் சொல்லியாச்சு. இதை மட்டும் வச்சுமே கூட நீங்கள் பிளேயர்ஸ் செட் பண்ணிக்கிறங்க. அடுத்து என்ன தகவல் அப்படின்னா, SRH வெர்சஸ் RR அது வந்து ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3:30 மணிக்கு நடக்குது, 23ஆம் தேதி. அந்த மேட்ச்சை நான் வீடியோ பதிவு பண்ண போகிறதில்ல. அன்றைக்கி நைட் நடக்கக்கூடிய சென்னை மும்பை அந்த மேட்ச்சை நான் வீடியோ பதிவு பண்ணி போட்டுருவேன். அதே மாதிரி எனக்கு இந்த ஜாதகம் பார்க்குற ஒர்க்கு இந்த ஏப்ரல் மேலே அதிகமாக இருக்கும். அதனால் அந்த டைங்களில் நான் டைம் கிடைக்காதனால சாட்டர்டே சண்டே எல்லா மேட்சுமே ஸ்கிப் பண்ணிட்டேன். அதனால் சாட்டர்டே சண்டே வரக்கூடிய மேட்சஸ் வந்து IPL பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வராது. அந்த திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வரக்கூடிய மேட்ச் என்னவோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறங்க. வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிக்கிறணும், வேறு வழி இல்லை. ஏன்னா அந்த 5 நாள் என்னால் பதிவு பண்ண முடியாது தான். ஏதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு 2 மேட்ச்சு தான் பதிவு பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. இருந்தாலும் 5 நாள் முடிஞ்ச அளவுக்கு பதிவு பண்ணுறேன். அதே மாதிரி வீடியோ வந்து இப்போ நாளைக்கு மேட்ச் அப்படின்னா இன்றைக்கி காலையிலே வந்துடும். இன்றைக்கி காலையில் 10 மணிக்கே வந்துடும். திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நடக்கக்கூடிய மேட்சஸ் மட்டும். அதுலேயும் சில காரணங்களால் வீடியோ பதிவு பண்ண முடியல அப்படின்னா, நாளைக்கு மேட்ச் இன்றைக்கி 10 மணிக்கில் வரல அப்படின்னாக்கா அந்த மேட்ச்சு பதிவு பண்ணலைன்னு புரிஞ்சுக்கிறங்க. அதே மாதிரி கமெண்டில் வந்து யாரும் இந்த வீடியோ பதிவு பண்ணுங்க அப்படின்னு ஒன்றும் கேட்காதீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி கமெண்டில் பதிவு பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு நேரம் இல்லை. நான் பதிவு பண்ணக்கூடிய நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு நேரம் இல்லை. அப்படிங்கிறதுனால இது என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான், இது முடிஞ்ச அளவுக்கு நான் பதிவு பண்ணுறேன். நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறங்க. அடுத்த மேட்ச் வந்து சென்னை வெர்சஸ் மும்பை அந்த மேட்ச்சுக்கு நான் வீடியோ பதிவு பண்ணி போட்டுறேன். தேங்க்யூ.